திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே HIV தொற்று அதிகரிச்சுட்டு வர்றதால கர்நாடக மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு கல்லூரிகளில் பரிசோதனை முகாம்களை நடத்த உத்தரவிட்டிருக்கு. இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. நம் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவிகள் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதனால எல்லா கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு HIV பரிசோதனை முகாம்கள் நடத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகள் அனைத்திலும் HIV பரிசோதனை முகாம்கள் மற்றும் ஆலோசனை முகாம்கள் நடத்தப்படவிருக்கின்றது. சரி, எதனால இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கர்நாடகாவில் அரசு உதவி பெறக்கூடிய எல்லா கல்லூரிகளிலுமே HIV பரிசோதனை முகாம்கள் நடத்த, கவுன்சிலிங் முகாம்களையும் நடத்த உத்தரவானது இடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கர்நாடக மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பாதிப்பு ஒருவேளை கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த அவசரம்? உடனடியாக மாநில அளவில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலுமே இந்த பரிசோதனை முகாம்களை நடத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்தியாவில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கர்நாடகா 3வது இடத்துல இருக்கு. அங்க HIV பாதிப்பு 2.6 லட்சம் பேருக்கு HIV பாதிப்பானது இருக்கின்றது. இவங்கள்ல சுமார் 2 லட்சம் பேர் மட்டுமே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, 54,000 பேர் தங்களுக்கு HIV பாதிப்பு இருப்பது தெரியாமலேயே வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றது. அதனால இது அந்த மாநில அரசுக்கு மிக பெரும் ஒரு கவலையாக இருக்கின்றது. இது தவிர ஆயிரக்கணக்கான இளம் தலைமுறையினரும் HIV-யால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தான் அதிர வைக்கின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறை, குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், 18லிருந்து 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் 2023-24 ஆண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 44,500 பேர் HIV-யால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுவே கடந்த நிதியாண்டில் 2025-26 பார்க்கும்போது 66,600 பேர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையாக இது உயர்ந்திருக்கின்றது. 2 ஆண்டுகளில் இளம் தலைமுறையினரிடையே HIV பாதிப்பானது 50% மேலே அதிகரித்திருப்பது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தவிர 18லிருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய சுமார் 7,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு சமீபத்தில் HIV பாதிப்பானது கண்டறியப்பட்டிருக்கு. இதனால தான் எல்லா கல்லூரிகளிலுமே HIV பரிசோதனை முகாம்களை நடத்த அரசானது நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. மாணவர்களுக்கு HIV குறித்த அந்த ஆலோசனை இது விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த பரிசோதனை, எந்த ஒரு மாணவரையும் நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரிசோதனை செய்யக்கூடிய இடத்துலையே கவுன்சிலிங் முகாம்களும் அமைக்கப்படும். அந்த முகாம்களில் பாதுகாப்பான பாலியல் பழக்க வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும். ஒருவேளை பாதிப்பு யாருக்காவது கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு பரிந்துரையானதும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மாணவர்களுடைய பிரைவசியை பாதுகாக்க QR கோட் அடிப்படையில் மொபைல் மூலமே அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் HIV என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பலருக்கு தெரிந்திருக்கும். ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை முழுவதுமாக தாக்கக்கூடிய ஒரு வைரஸ். சரியான நேரத்தில் கண்டறிந்து மருந்துகள் கொடுக்கல அப்படின்னா இது ரொம்ப தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் பல ஆண்டுகள் இயல்பான வாழ்க்கையை அவர்கள் மற்றவர்களைப் போல வாழ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பற்ற பாலியல் உறவு, பாதிக்கப்பட்ட ரத்தம் மற்றொருவருக்கு தெரியாமல் ஏற்றப்பட்டு விட்டதுனா அதன் மூலமாகவும் HIV பரவும். ஒரே ஊசியை பலர் பயன்படுத்தினாலும் அல்லது கர்ப்பத்தில் தாய்க்கு HIV பாதிப்பு இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அதன் மூலமாக HIV பாதிப்பானது தொற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் டாக்டர் சூரியகுமார் இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. 18லிருந்து 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் HIV-யால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த செய்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? வணக்கம். அதாவது 18 வயதுனா அந்த பாலியல் இதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வயது. அதனால 18லிருந்து 30 வயதுக்குள்ள ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒன்று பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்ளுதல், முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி. அதை விட முக்கியமானது ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, நமக்கு இது வராது. 3வது போதை பழக்கம். அந்த போதை பழக்கத்துல அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாதுகாப்பற்ற உடலுறவை அவங்க மேற்கொள்றாங்க. அதை விட மிக மிக முக்கியமானது அபாயத்தை அண்டர் எஸ்டிமேட் சொல்லுவாங்க, அது குறைத்து மதிப்பிடுதல், நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினாலதான் அந்த 18லிருந்து 30 வயதுக்குள்ள அவர்களுக்கு அந்த HIV தொற்றானது அதிகமாக இருக்கிறது.
குறிப்பா ஜென்சி தலைமுறை மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அப்படி இருந்த போதிலும் கூட இந்த ஏஜ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜென்சி தலைமுறை மாணவர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. அப்ப இவங்க இந்த அளவுக்கு அஜாக்கிரதையா இருப்பாங்களா? அதாவது ஒரு தலைமுறையை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. இப்ப இருக்கிறதுலே அதிகமான தகவல், அதிகமான அறிவு சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிறது ஜென்சி தலைமுறை மட்டும்தான். ஆனா அதே மீறி அவர்களுக்கு ஏன் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா, அது தலைமுறையினுடைய தவறு கிடையாது. அவர்கள் சரியாக சொல்ல போனா எப்படின்னா தன்னோட துணையை பாக்குறாங்க, அந்த துணைக்கு அது இருக்காது அப்படிங்கிறாரு. அவர்களுடைய படிப்பு அந்தஸ்து இதை பாக்குறதுனால அவர்களுக்கு நோய் வர வாய்ப்பு இல்லை. இரண்டாவது, காண்டம் போன்ற பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தினா நம்பிக்கையின்மையை வளர்த்துருது. அதற்கு மேல ஹெச்ஐவி டெஸ்ட் போய் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேல யாராவது சந்தேகப்படுவாங்க. ஹெச்ஐவி டெஸ்ட் பண்றதுனால எனக்கு ஒரு லட்சம் இருக்குமா நம்ம சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால அவங்க ஹெச்ஐவி டெஸ்டும் பண்றதுல யார் மேலேயும் சந்தேகம் வந்துருமோ அப்படிங்கிற காரணத்தினால அல்லது நம்பிக்கையின்மை வந்துருமோங்கிற காரணத்தினாலையும் அவர்கள் பாதுகாப்பற்ற உடல் உறவு கொள்றாங்க. அதை விட முக்கியமானது போதை. போதை ஒரு முக்கியமான காரணம் இந்த ஹெச்ஐவி பரவுவதற்கு. எனக்கு போதை வரும்பொழுது அவர்களால் பாதுகாப்பான உடல் உறவு கொள்ள முடியாது. அதுதான் காரணம். இப்ப பெங்களூரு போன்ற ஜென்சிங்கிற ஒரு தலைமுறையை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகே, பெங்களூரு போன்ற பெருமாநகரங்கள்ல இப்ப டேட்டிங் ஆப்ஸ்கள் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னு நம்ம புள்ளி விவரங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. இதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்குமா இந்த இடத்துல? அதாவது டேட்டிங் ஆப் முழுதாக நம்ம குறை சொல்ல முடியாது. எனக்கு டேட்டிங் ஆப் மூலியமா அது ஒரு சோசியல் மீடியா, நம்மளால புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குது. ஆனா அந்த புதிய அறிமுகங்களோட நமக்கு கிடைக்கிறது ஒரு விதத்துல நல்லது. ஆனால் அவர்களோட நம்மளுடைய செயல்கள் தான் இந்த ஹெச்ஐவி தீர்மானிக்கிறது. டேட்டிங் ஆப்போ கலாச்சாரமோ ஜாதியோ மதமோ ஹெச்ஐவி தீர்மானிக்காது. அந்த டேட்டிங் ஆப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், இந்த டேட்டிங் ஆப்பின் மூலமா நமக்கு பல புதிய அறிமுகங்கள் கிடைக்குது. அவர்களுடைய மருத்துவ வரலாறு தெரியாம பாதுகாப்பற்ற உடலுறவு, அவர்களுடன் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணும்போது போதையுடன் கூடிய பார்ட்டி, இந்த மாதிரி காரணங்கள் நம்முடைய செயல்கள் தான் ஹெச்ஐவி பரவலை அதிகரிக்கிறதே ஒழிய அந்த டேட்டிங் ஆப்பை மட்டுமே நம்மளால 100% குறை சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். என்னால அந்த டேட்டிங் ஆப்லன்னா நமக்கு பல தொடர்புகள் இருக்காது. அது பல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுது. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாததுனால நமக்கு அபாயகரமான முறையில் பயன்படுத்துவதால் நமக்கு ஹெச்ஐவி. இப்ப தன்பாலின ஈர்ப்பும் இந்த இடத்துல ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாமா எப்படி சார்? இல்ல, தன்பாலின ஈர்ப்பும் ஒரு நோய் கிடையாது. அது ஹெச்ஐவி பரவுவதற்கு ஒரு காரணமும் கிடையாது. தன்பாலின ஈர்ப்பு இருந்தாலும் அப்படி தன்பாலின ஈர்ப்பு இல்லாதவர்களும் பாதுகாப்பற்ற முறையில் உடலுறவோ அல்லது போதைப் பொருள் ஊசியை பகிர்ந்து கொண்டாலோ ஹெச்ஐவி வரும். ஆனால் தன்பாலின ஈர்ப்பு அப்ப புதம் மூலியமாக உடலுறவு கொள்ளும் போது திசுவோட காயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்ளும் போது எல்லாருக்குமே வரும். அதுல தன்பாலின ஈர்ப்புக்கு அந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் சொல்லுவாங்க. அவ்வளவுதானே ஒழிய தன்பாலின ஈர்ப்பு மட்டுமா அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்துரும், அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது, சொல்லவும் கூட. டேட்டூ போடக்கூடிய கலாச்சாரம் இன்றைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. செய்தியில் அவ்வப்போது பார்க்குறோம், அந்த நீடில் முறையாக சுத்தம் செய்யப்படாம பயன்படுத்தியதுனால ஹெச்ஐவி மற்றவங்களுக்கு பரவுச்சு அப்படின்னு. இதுவும் இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. டேட்டூ பண்ணும்போது எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, உங்கள் கண் முன்னாடி அந்த ஊசியை பிரிக்கிறாங்க, புது ஊசி போடுறாங்களா, ப்ராப்பரா ஸ்டெர்லைஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்க நல்லா தொடச்சிட்டோம் சார், நல்லா கழுவிட்டோம் சார் அப்படிம்பாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அந்த டையும் புதுசா மாத்த சொல்லுங்க. அந்த டை, அந்த நிறமின்னு சொல்லுவாங்க, அந்த டை இருந்தாலோ ஊசியை சரியா மாத்தினாலோ அது ஒரு மிக முக்கியமான காரணம். மறுபடியும் சொல்றேன், டேட்டூ போடுறதுனால மட்டுமே வந்துடாது. டேட்டூ சரியா போடாததுனாலதான் ஹெச்ஐவி வரும். அது பரவுவதற்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைய பேரண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கர்நாடகாவில் 7000க்கும் அதிகமான மாணவிகளுக்கு ஹெச்ஐவி அப்படின்னும் போது இந்த செய்தி அவங்கள பதட்டத்தில் ஆழ்த்தி இருக்கும். ஒருவேளை அங்கிருந்து வரன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமா? உதாரணத்துக்கு திருமணத்துக்கு முன்னால் ஹெச்ஐவி பரிசோதனை மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணுமா? அதாவது வெள்ளையாக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர்ல இருந்து வர்றதுனால மட்டும் ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும் அல்லது ஒரு தொழில் பண்றவங்க மட்டும் அல்லது ஒரு பர்டிகுலர் குரூப், ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தவங்க மட்டும் ஹெச்ஐவி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. என்ன நாங்க அறிவுரை சொல்லணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பரஸ்பர நம்பிக்கை வேணும். 2 பேருமே போய் ப்ரீ மெரைட்டல் ஹெல்த்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேருமே பரஸ்பர நம்பிக்கை வச்சு அவங்களுக்குரிய டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். ஹெச்ஐவி டெஸ்ட் பண்றதுங்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் அது ஒரு சமுதாய பொறுப்புணர்ச்சி. எல்லாருமே ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா என்னுடைய ஸ்டேட்டஸ் இதை நீங்க சொல்லுங்க, அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. அது பரஸ்பர நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். இது சந்தேகத்துக்குரியதல்ல. என்னுடைய அறிவுரை அதுதான். அந்த இளைய சமுதாயத்துக்கு எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெச்ஐவி
பாலின டெஸ்ட்கள் பண்ணுது, பால்வினை நோய் டெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அது ஒரு பொறுப்புணர்ச்சி தான் சொல்ல வேண்டியது, சந்தேகம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே அது பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா கர்நாடகால இருந்து வந்தா நாங்க ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் தவறு. அப்படி பண்ணவும் கூடாது. ஹெச்ஐவி எல்லா இடத்துலயுமே இருக்கும். தவறான முறையில கொள்ற அத்தனை பேருக்கு இருக்கும். கர்நாடகத்துல எப்பயும் நல்லவங்க, நல்ல மக்கள் இருப்பாங்க, பாதுகாப்பான உடலுறவு கொள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. 7000 பேருக்கு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இருக்கு நம்ம சொல்ல முடியாது. தடுக்கிற வழியை தான் நம்ம பார்க்கணும். இப்ப தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல இப்ப கல்லூரி மாணவர்கள் கிட்ட இப்ப கர்நாடகாவில் நடக்கிற மாதிரியான பரிசோதனை இங்க நடத்தப்படுவது அவசியமா இல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவசியம். ஏனென்றால் அவங்க அப்படி பரிசோதனை பண்ணதுனாலதான் 7000 பேர் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நாம பரிசோதனை பண்றதுனால நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, எவ்வளவு பேர் புதுசா அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், எத்தனை பேருக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அஃபெக்ட் ஆயிருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்குரிய மருத்துவ வசதிகளை, நிறைய பேருக்கு அவங்களோட ஹெச்ஐவி ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம இருக்கும். அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டா கொடுத்து அவங்களை நம்மளால காப்பாற்ற முடியும், அவங்கள வாழ்க்கையை அதிகப்படுத்த முடியும், அவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட பரவாம தடுக்கவும் முடியும். இரண்டாவது, நம்ம பெருமையா சொல்லிக்கலாம், எங்க ஊர்ல வந்து ஹெச்ஐவி இவ்வளவு குறைவா இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. எப்பயுமே நமக்கு டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த டேட்டா வச்சுதான் நம்ம பல விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். இது ஒருத்தருடைய சமுதாய பொறுப்புணர்வு. அவர்களே போய் அந்த கேம்ப்ல போய் தனக்குரிய டெஸ்ட்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது பண்ணிக்கிறதுனால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, பண்ணியிருக்கு, தவறும் கிடையாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நேரிலே கர்நாடகாவில் அண்மையில் 7000க்கும் அதிகமான மாணவ மாணவியருக்கு HIV தொற்று பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அந்த மாநிலத்தில் மிக பெரும் ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கின்றது. கர்நாடக சுகாதாரத்துறை இது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு வந்து நாடு முழுக்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் கல்வியை கற்பிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றது. இதுபோன்ற விழிப்புணர்வை பரவலாக ஏற்படுத்தினால் இளம் தலைமுறையை பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.